இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் மேஷராசி என்பர்கள், ரிஷபராசி என்பர்கள் மேலும் மிதுனராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி பலனை பற்றி முழுமையாக பார்த்துருவோம். 7/10/2024 13/10/2024 வரை என்ன நடக்குன்றதை பார்த்துருவோம். முதல்ல மேஷராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரன் 12வது வீட்டில் ராகுவோடு இருக்குது. உங்கள் குணத்தில் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். நீங்கள் அதிக சிறப்பான உணவுகளை சாப்பிடக்கூடும். இதனால் நீங்கள் இருப்பிடத்தை சுத்தமாக வச்சுக்கிறது, மேலும் நல்ல ஆரோக்கியம் இந்த வாரம் சூப்பராக இருக்குது. அதிகப்படியான செல்வம் சம்பாதிப்பீங்க. இருந்தாலும் இதற்காக நீங்கள் சரியான திட்டம் வகுத்து மேலும் அதன் அடிப்படையில் வேலை செய்கிறது அவசியம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இது போன்ற பல சூழ்நிலைகள் எழுது. உங்கள் நண்பர்கள் கூட்டுறவு இயல்புடையவங்க, அதை நீங்கள் உணர்வீங்க. இது போன்ற இருந்தாலும் அவர்கள்ட்ட எதையும் பேசையில் சிறப்பு கவனம் செலுத்தணும். இல்லைன்னு நீங்கள் விரும்பாட்டினாலும் அவங்கள காயப்படுத்துவீங்க. இந்த ராசியில் சுயதொழில் செஞ்சீங்கன்னா இந்த வாரம் அதிக வெற்றி இருக்கும். இதனால் அவர்கள் சமூகத்துடன் குடும்பத்தினருடன் நல்ல மரியாதை கொடுப்பாங்க. மேலும் இதனால் அவர்கள் சுயமாகவோ மேலும் சிறப்பாகவோ செயல்பட முக்கியத்துவம் கொடுக்க உதவியாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் ராசியின் மாணவர்கள் ஒவ்வொரு பாடத்திலும் சாதகமான முடிவுகளை பெறுவாங்க. குறிப்பாக நேரத்தின் நடுத்தர பகுதி உங்கள் கல்வித்துறையில் ரொம்ப அதிர்ஷ்டசாலி என்பதை நிரூபிக்கும். இந்த நேரத்தில் உங்கள் மனப்படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடும். அதனால் நீங்கள் நல்ல செயல்திறனை வெளிப்படுத்தி வெற்றியை காண்பீங்க. ஆசிரியர்களின் இதயத்தையும் வெல்வீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் குளித்த பின்னாடி சூரியனுக்கு நீங்கள் நீரை வச்சு குங்குமப்பூ போட்டு பூஜை செய்யணும். ஃப்ரெண்ட்ஸ், மேஷராசி என்பவர்கள் இந்த வாரத்தில் முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி இலக்க நோக்கி நடைபோடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகள் இந்த வாரம் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வர்த்தகத்தை பெருக்குவீங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலை சுமை அதிகரிக்கும். உடன் பணிபுரிவங்க இணக்கமாக இருப்பது அவசியம். ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தாங்கன்னா புதிய திட்டங்களை தொடங்குவதை தவிர்த்துருங்க. ஷேர் மார்க்கெட் துறையில் இருந்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பம் மற்றும் எரிவாயு இந்த பங்குகளில் லாபம் பெறலாம். கலைத்துறையினராக இருந்தால் இந்த வாரம் புதுமையாக சிந்தித்து வெற்றி கொடி நாட்டுவீங்க. மீடியாவில் இருந்தீங்கன்னா உங்களுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரத்தை பெறுவீங்க. இல்லத்தரசிகளாக இருந்தீங்கன்னா இது மகிழ்ச்சியான வாரம். மேஷராசியை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தில் தொடக்கத்திலேயே தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றமும் தொடர்பான பயணங்களும் அக்டோபர் 2வது வாரத்தில் நடக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்களில் இனிமை நிறைஞ்சிருக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பணியிடத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் வேலையை சரியான நேரத்தில் முடிக்க முடியும். அரசியலில் இருந்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் அல்லது பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக நீங்கள் வீடு வாகனம் வாங்கினீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நல்ல பலனை கொண்டு வந்து சேர்க்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுக்கு காதல் கண்டிப்பாக மலரும். உங்களின் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடியதாகவும் இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியமும் திருப்திகரமாக இருக்கும். அதனால் மகிழ்ச்சியான வாரமாக இந்த வாரம் அமையும். கடன் பிரச்சனை குறைய தொடங்குது மேஷராசி என்பவர்களுக்கு. வார இறுதியில் 6ஆம் அதிபதி புதன் உச்ச நிவர்த்தி பெறாரு. உச்சம் பெற்ற புதனால் கடந்த சில நாட்களாக கடன் தொல்லை, நோய் தாக்கம், மன உளைச்சலை தந்திருக்கும். உத்தியோக ரீதியாக மறைமுக எதிர்ப்புகளை சந்திச்சிருப்பீங்க. இப்போ விரைய அதிபதி குருவும் வக்கரகதியில் போகிறாரு. கடன் சார்ந்த பயம், டென்ஷன் விலக ஆரம்பிக்கும். பழைய பிரச்சனைகள் எல்லாம் குறையும். பணி நிமித்தமாக புதிய முயற்சிகள் நிறைவேறும். குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு மேம்படும். வெளி வட்டாரங்களில் மதிப்பு உயரும். வியாபார இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் ஏற்படும். தொழிலை அபிவிருத்தி செய்வீங்க. உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பம் குறையும். சொந்த ஊருக்கு போயிட்டு வருவீங்க. மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. திருமண முயற்சி நிறைவேறும். புத்திர பிராப்தம் உண்டாகும். 6/10/2024 ஈவினிங் 5:33 மணி முதல் 9/10/2024 அதிகாலை 4 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்குது. முன்கோபத்தை குறைச்சி பொறுமையை கடைபிடிச்சா வீண் பிரச்சனையை தவிர்த்திடலாம். காலையை வழிபடணும். ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் ஆரோக்கியம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தினால உங்கள் குடும்பத்தை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிருவீங்க. குடும்பத்தில் மரியாதை அதிகரிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மொத்தத்தில் இந்த வாரம் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லா இருக்கனால பொருளாதார நிலை மேம்படும். அனைத்து மக்களும் உறவினர்களுக்கும் உங்களுடைய
ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் நெருங்கிய அல்லது உறவினர்கிட்ட இருந்து நிதியுதவியை பெற முடியும். இது ஒவ்வொரு எதிர் சூழ்நிலையிலும் எதிர்கொள்ள உதவும். உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடனான உங்கள் உறவில் முன்னேற்றத்தை கொண்டு வந்து அதே திசையில் முயற்சி செய்யணும். இந்த வாரம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை கூட தவறாக நடந்துக்கிருவீங்க. எண்ணற்ற செயல்களை குறிப்பாக உங்கள் பெரியவர்கள்ட்ட நடத்தணும். இல்லைன்னா இந்த மாதிரி குடும்ப அமைதியை சீர்குலைச்சிரும். இதனால் நீங்கள் ரொம்ப மன அழுத்தத்தை உணர்வீங்க. இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல முடிவுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். அதுக்கு பின்னாடி பதவியின் அரசியல் அல்லது ஏதேனும் தகராறு உங்கள் வழியில் வந்தாலும் ஒவ்வொரு பிரச்சனையும் சமாளித்து வெற்றியின் ஏணியில் தொடர்ந்து ஏற முடியும். இருந்தாலும் உங்கள் வெற்றியை பார்த்து உங்கள் எதிரிகளும் உங்கள் நண்பர்களாக மாறுவாங்க. இதனால் நீங்கள் பணியிடத்தில் முழுமையாக பாராட்ட பெறுவீங்க. இந்த வாரம் கல்வித்துறையில் நீங்கள் கடந்த கால கட்டத்தில் கடின உழைப்புக்கு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக பலன் கிடைக்கும். இதனால் உங்கள் உயர்கல்வி கற்க விரும்புனீங்கன்னா ரொம்ப சிறப்பானதாக அமையும். உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இருந்தாலும் போட்டித் தேர்வுக்கு தயாராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கடினமான உழைப்பை போடணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் 24 முறை ஓம் மகாலட்சுமி நமகன்னு ஜெபிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த மட்டுக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. வெற்றி அடையக்கூடிய காலகட்டம். தொழில்துறையில் வழக்கத்தை விட சற்று கூடுதலாக உழைக்க வேண்டி வரும். வியாபாரிகள் ஊழியர்களை விட உங்களுக்கு அக்கறை அதிகமாக உங்கள் மனதில் படும். அதனால் ஊழியர்களுக்கு நீங்கள் உதவி செய்வீங்க. உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா பணியிடத்தில் மதிப்பும் மரியாதையும் பெறுவீங்க. ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தீங்கன்னா புதிய திட்டங்களை தவிர்க்கணும். ஷேர் மார்க்கெட்டிங் துறையில் இருந்தீங்கன்னா இந்த வாரம் புதிய முதலீடுகளை செய்ய வேணாம். கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பல்வேறு இடங்களுக்கு பயணம் மேற்கொண்டு உங்களுடைய பணிகளை செய்வீங்க. மீடியாவில் இருந்தீங்கன்னா புதிய சிந்தனைகளால் பாராட்டு பெறுவீங்க. இல்லத்தரசிகளாக இருந்தீங்கன்னா இது இனிய வாரம். ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் இந்த வாரத்தில் கடன் தொகை கிடைக்கும். விரும்பிய கடனை அடையலாம். ராசியில் நிற்கும் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறாரு. ராசிக்கு 6ல் ராசி அதிபதி சுக்கிரன் 2, 5 அதிபதி புதனுடன் இணைகிறாரு. எதையும் எதிர்கொள்ளும் துணிவும் மனதைரியமும் அதிகரிக்கும். தொழில் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தடைப்பட்ட வெளிநாட்டு பயணம் வேலைவாய்ப்பு கைகூடும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வீண் பழியிலிருந்து விடுபடுவீங்க. விண்ணப்பித்த வீடு வாகன தொழில் கடன் கிடைக்கும். வீண் விரயங்கள் ஏற்பட்டாலும் தேவைக்கு பணம் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களின் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் கூடும். புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. நண்பர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் குறையும். சமூக பணிகளால் செல்வாக்கு உயரும். இது மட்டும் இல்லாமல் தந்தை வழி சொத்துக்கள் மூலம் கூட உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்தில் உங்களுக்கு இதுவரைக்கும் மனக்குழப்பம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இப்போ எதிர்பார்த்தபடி எல்லாமே முடியும். அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு யாராச்சும் கல்யாண வரன் பார்த்தீங்கன்னா வரன் அமையும். புதிய சொத்துக்கள் சேருது. 9/10/2024 அதிகாலை 4:08 முதல் 11/10/2024 அன்னைக்கு பகல் 11:40 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், மனக்குழப்பம் ஏற்படுது. முக்கிய முடிவுகளை ஒத்தி வச்சுருங்க. வெளியே போகிறத தவிர்த்துருங்க. அஷ்டலட்சுமிகளை வழிபடுங்க. மிதுனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் இந்த வாரத்தில் ஆரோக்கியம் சீராக இருக்குது. சுயமாக மனச்சங்கடம் மற்றும் உடல் அழுத்தத்திலிருந்து விலகி இருந்து பழமுள்ளது பச்சை காய்கறிகளை பயன்படுத்தணும். இந்த வாரம் உங்கள் பொருளாதார நிலை வலுவாக இருக்கும். உங்கள் வெற்றியின் மந்திரம் உங்கள் வீட்டில் ஆலோசனைப்படி மட்டுமே நீங்கள் உங்கள் பண முதலீட்டை செய்யணும். மேலும் உங்களின் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவராக இருக்கணும்னா இப்போ நீங்கள் செல்வம் பாதுகாப்புடன் பணம் சம்பாதிக்கணும். நீங்கள் விருந்து வைக்க விரும்புனீங்கன்னா உங்கள் அருகில் உள்ள நண்பர்களை அடைக்கணும். இதுபோல் பலர் உங்களை உற்சாகப்படுத்துவாங்க. இதனிடையே இந்த வாரம் நீங்கள் எதுவும் சிறப்பாக செய்யாமலே எளிதாக உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கவனத்தை உங்கள் பக்கம் ஈர்க்கணும். அதில் வெற்றி அடைவீங்க. பணித்துறையில் உள்ள ஒவ்வொரு பணியையும் குறிக்கோளையும் அடைவதற்கு நீங்கள் உருவாக்கிய ஒவ்வொரு முந்தைய மூலோபமும் அந்த திட்டமும் அலுவலகத்தில் உள்ள ஒருவர் தடையாகவே இருப்பார். நீங்கள் நல்ல பிரச்சனையுடன் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டி வருது. அதனால் கண்களை திறந்து வச்சு உங்கள் சுற்றியுள்ள நடவடிக்கைகளை குறித்து எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்படுறீங்க. இந்த நேரம் மாணவர்கள் வாழ்க்கையில் உங்களுடைய லட்சியங்களுக்காக முழுமையாக ஈடுபடுவீங்க. கடின உழைப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஏன்னா நீங்கள் இந்த நேரத்தில் அதிக போராட்டம் அகங்காரமாகவே மாறிடும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் அதிகப்படியாக உங்கள் கல்வியில் சிறப்பாக செயல்பட்டு உங்கள் வழிகாட்டுதலுடன் ஆசிரியர்களுக்கு பாராட்ட பெற்று தருவீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும்
41 முறை ஓம் புதாய நமகன்னு ஜெபிக்கணும். மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு மகிழ்ச்சியான வாரமாக இருக்கும். தொழில்துறையில் இருந்தீங்கன்னா ஏற்ற லாபத்தை பெறுவீங்க. முயற்சி செஞ்சீங்கன்னா லாபம் கிடைக்கும். வியாபாரிகள் உங்களுடைய வர்த்தகத்தை பெருக்க கூடுதல் விளம்பரங்களை செய்யணும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா இந்த வாரம் வேலைப்பளு காரணமாக மன அழுத்தம் அடைவீங்க. ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தீங்கன்னா புதிய பட்ஜெட்டுகளை இந்த வாரம் தொடங்கலாம். ஷேர் மார்க்கெட் துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த பங்குகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். மீடியாவில் இருந்தீங்கன்னா புதிய வாய்ப்புகளை பெற்று திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா சாதனை புரியும் வாரம் இது. சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு இல்லத்தரசிகள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இந்த வாரம் நீங்கள் செவ்வாய் இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்த்துருங்க. மிதுனராசி என்பவர்களுக்கு செல்வாக்கு மேம்படும் வாரமாக இந்த வாரம் அமையும். ராசி அதிபதி புதன் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி சுக்கிரனுடன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. குலதெய்வ அனுகிரகமும் முன்னோர்களின் நல்லாசையும் கிடைக்க பெறுவீங்க. பிள்ளைகளால் பெருமை சேரும். அதிர்ஷ்டமும் பேரதிர்ஷ்டமும் உங்களை வழி நடத்தும் மாதிரி அற்புதமான காலம்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க. பேரதிர்ஷ்டம் நிறைந்த காலமாக இந்த காலம் அமையுது. என்றைக்கோ வாங்கி போட்ட நிலம் பன்மடங்கு உயருது. பங்கு பத்திரங்கள் நல்ல லாபம் தருது. இதுவரை சொந்த வீடு இல்லைன்னா அந்தஸ்தான வீடு, ஆடம்பர வாகனம் அப்படின்னு வாழ்வாதாரம் உயருது. உயர்கல்வி முயற்சி சித்திக்குது. வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகுது. சிலருக்கு 2ஆம் திருமணம் கூட நடக்குது. தொழில் உத்தியோகம் அனுகூலம் என அனைத்து சுபபலன்களும் ரெட்டிப்பு மகிழ்ச்சியை தருது. 11/10/2024 அன்னைக்கு பகல் 11:40க்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்ததால் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் விட்டு கொடுத்து போகணும். பணி நிமித்தமாக பயணங்கள் அதிகரிக்கும். பாலாம்பிகையே வழிபடணும். இதுவரை இந்த பதிவில் மேஷராசி என்பவர்கள், ரிஷபராசி என்பவர்கள், மேலும் மிதுனராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். 7/10/2024 13/10/2024 வரை என்ன நடக்குன்றதை பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.